மழை காலங்களில் எங்கு பார்த்தாலும் ஈரப்பதமாக இருக்கும். அதனால் கொசுக்கள் அதிகமாக இனப்பெருக்கம் செய்யும். அதே நேரத்தில் வெப்ப நிலையில் ஏற்படும் ஏற்ற இறக்கங்கள் காரணமாக நமது உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியும் பலவீனமாகும். அதனால் இந்த மழை காலங்களில் காய்ச்சலின் பரவல் அதிகரிக்கும். இதற்கு அறிகுறியாக காய்ச்சல், உடலில் சோர்வு, வலிகள், சளி, இருமல் போன்றவை ஏற்படும். ஆனால் அது என்ன காய்ச்சல் என்று நமக்கு தெரியாது. அப்படி தெரியாமலேயே அருகில் உள்ள மருந்து கடைகளில் மருந்து வாங்கி சாப்பிடுவோம். ஆனால் அது தவறு. கண்டிப்பாக அது என்ன காய்ச்சல் என்றும் அதற்கு எந்த விதமான சிகிச்சை எடுக்க வேண்டும் என்றும் மருத்துவரை அணுகித்தான் மருந்து சாப்பிட வேண்டும். இதில் டெங்கு வைரஸ் ஏடிஸ் எஜிப்டி கொசுக்களால் பரவுகிறது. இவை பெரும்பாலும் பகல் நேரத்தில் மட்டுமே கடிக்கும். இதன் அறிகுறிகள் திடீரென அதிக காய்ச்சல் ஏற்பட்டு அது 102 ஃபாரன்ஹீட்டுக்கு மேல் இருப்பது, கடுமையான தலைவலி, கண்களுக்கு பின்னால் வலி, கடுமையான தசை மற்றும் மூட்டு வலி ஏற்படுவது, தோலில் தடிப்புகள் போன்ற அலர்ஜி தோன்றுவது, இரத்த பரிசோதனைகளில் குறைந்த பிளேட்லெட் எண்ணிக்கை காட்டுவது டெங்கு என்று உறுதி செய்து கொள்ளலாம். மலேரியா பிளாஸ்மோடியம் ஒட்டுண்ணிகளால் ஏற்படுகிறது. இது அனோபிலிஸ் கொசுக்கள் கடிப்பதன் மூலம் பரவுகிறது. இதன் அறிகுறிகள் கடுமையான குளிர் மற்றும் நடுக்கத்துடன் கூடிய காய்ச்சல் ஏற்படுவது, சோர்வு மற்றும் தசை வலி ஏற்படுவது, அத்துடன் சில நேரங்களில் மஞ்சள் காமாலை மற்றும் இரத்த சோகை ஏற்படுவது மலேரியா என்று தெரிந்து கொள்ளலாம். பருவ காலங்களில் ஏற்படும் வைரஸ் காய்ச்சல் பொதுவாக நீர், அசுத்தமான மேற்பரப்புகள் அல்லது பாதிக்கப்பட்ட நபருடன் நெருங்கி பழகுதல் மூலம் வைரஸ் காய்ச்சல் ஏற்படுகிறது. இதன் அறிகுறிகள் மிதமான காய்ச்சல், அதாவது 100 to 102 ஃபாரன்ஹீட் வரை, தொண்டையில் புண், மூக்கு ஒழுகுதல் மற்றும் இருமல் வருவது, உடல் வலிகள் மற்றும் லேசான சோர்வு ஆகும். பொதுவாக இந்த காய்ச்சல் 3 முதல் 5 நாட்களுக்குள் தானாகவே சரியாகிவிடும். இது குறித்து பொதுநல மருத்துவர் அமலோற்பவநாதன் நம்மிடம் பேசுகையில், டாக்டர், இப்போ வந்துட்டு இந்த மழைக்காலமா இருக்கு. நிறைய அதிகமா மழை பெய்யறனால இந்த பருவநிலை காலங்கள்ல வந்துட்டு அதிகமா காய்ச்சல் பரவிட்டு இருக்கு. ஸோ இது வந்து அட் த சேம் டைம் கொசுவும் நிறையா வந்துட்டு இருக்கு. ஈரப்பதம் ஜாஸ்தியா இருக்கனால. இப்போ வர காய்ச்சல் வந்து டெங்குவா இல்ல மலேரியா இல்ல நார்மல் வைரல் ஃபீவர் தான் அப்படின்னு எப்படி நம்ம அனலைஸ் பண்ணிக்கிறது? உண்மைதான். இப்போ பருவநிலை மாறும்போது ஒன்று புதுசா பல வைரல் காய்ச்சல்கள் வரலாம். ஓகே. உதாரணம் ஃப்ளூ, சீசனல் ஃப்ளூ அப்படின்னுவாங்க. அந்த மழை காலங்கள்ல வர்ற ஃப்ளூ, அது வைரல் காய்ச்சல், அது வரலாம். அந்த மாதிரி ஃப்ளூ ரிலேட்டட் வைரல் காய்ச்சல்கள் நிறைய வரலாம். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து இந்த மழை காலத்தினால கொசுக்கள் உற்பத்தி ஆகுறது அதிகமாகலாம். ஆகவே கொசுக்கள்னால வர வியாதிகள் மலேரியாவோ டெங்குவோ அதிகமாக வரலாம். மூன்றாவது வாட்டர் கண்டாமினேஷன்னாலேயே உங்களுக்கு வயிற்றுப்போக்கு, ஃபீவர் இந்த மாதிரிலாம் கூட வரலாம். சரிங்களா? ஆகவே உங்களுக்கு யாருக்காவது ஃபீவர் வந்ததுன்னா 100 டிகிரிக்கு கம்மியா இருந்ததுன்னா வீட்லயே 1 நாள் 2 நாள் நீங்க வைத்தியம் பண்ணலாம். ஆனால் 1 நாள் 2 நாள்ல ஃபீவர் கம்மி ஆகல, உடல் வலி அதிகமாகுது, தலைவலி அதிகமாகுதுன்னா உடனடியா அருகில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தையோ அல்லது சென்னை கார்ப்பரேஷன் மருத்துவமனையோ அல்லது அரசு மருத்துவமனையோ நாடுறது நல்லது. ஏன்னா இப்போ ஃபீவர் கிளினிக் எல்லா பெரிய ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்காங்க. எல்லா ஃபீவர் கேஸையும் அனலைஸ் பண்றாங்க. அது வைரல் காய்ச்சல்னா வைரல் காய்ச்சலுக்கு சிகிச்சை பண்றாங்க, டெங்குனா டெங்குக்கு சிகிச்சை பண்றாங்க, மலேரியானா மலேரியாவுக்கு சிகிச்சை பண்றாங்க. புது வைரஸ் இருந்தாலும் கண்டுபிடிச்சிட முடியும். ஆகவே நீங்களா வந்து வீட்டுல வைத்தியம் செஞ்சுக்க வேண்டாம். 1 நாள் 2 நாள் காய்ச்சல் இருந்ததுன்னா நீங்க குரோசினோ டோலோ 650 1 நாள் 2 நாள் சாப்பிடலாம். அதோட 100க்கு மேல போச்சுன்னா வீட்டுல வச்சு சிகிச்சை செய்யறது நல்லது இல்லை. உடனடியா நீங்க மருத்துவரை அணுகிறது நல்லது. இதற்கிடையே வைரஸ் காய்ச்சல் பரவலின் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும், வைரஸ் காய்ச்சல் பாதிப்புக்கு உள்ளானவர்கள் முகக்கவசம் அணிவதன் மூலம் வைரஸ் காய்ச்சல் பரவலை தடுக்கலாம் எனவும் தமிழ்நாடு பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்புத்துறை இயக்குனர் சோமசுந்தரம் தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் வீரகுமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். இந்த வைரஸ் காய்ச்சலுடைய பரவல் சற்று உயர்ந்திருக்கிறது. இப்போ தமிழ்நாட்டில் எப்படி சார் இருக்கு வைரஸ் காய்ச்சலுடைய பரவல்? வைரஸ் காய்ச்சல் வந்து பொதுவாகவே இந்த ஆகஸ்ட், செப்டம்பர், ஜூலைக்கு அப்புறமுமே வந்து இந்த சீசனும் வெதர் சேஞ்சு ப்ளஸ் டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, மழைக்காலம் எல்லாம் சேர்த்து வந்து இன்க்ரீஸ் ஆகிறது இயல்பு தான். பொதுவாக இந்த டெம்பரேச்சருக்கு சேஞ்சில் வந்து இந்த வைரஸ் வந்து சர்வை பண்ணக்கூடிய டெம்பரேச்சர் டிஃப்ரெண்ட்டு. ஸோ இது வந்து அதுக்கு உகந்த காலமாக இருக்கிறதுனால அதிகமாக வாய்ப்பு ஏற்படுறதுக்கு, வைரஸ் இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
பொதுமக்கள் வந்து இதை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பட் ஆனால் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த வைரஸ் காய்ச்சலுக்கான அறிகுறினா என்னென்ன சார்? அது எப்படி சார் தடுக்கிறது? பொதுவாக வந்து வைரஸ் காய்ச்சல் அப்படிங்கிறது ஒரு செல்ஃப் லிமிட்டிங் டிசீஸ். அதாவது மோஸ்ட் ஆஃப் த வைரஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஒரு 3 நாட்கள் அல்லது ஒரு வாரத்தில் மேக்ஸிமம் வந்து குறைஞ்சிரும். இதில் வந்து பல்வேறு வகையான இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம H1N1, அப்புறம் வந்து இன்ஃப்ளூயன்ஸா காய்ச்சல், அதுக்கடுத்து கோவிட், இது எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் இந்த இன்க்ரீஸ் இன் நம்பர் அப்படிங்கிறது நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, கிளினிக்கில் வந்து ப்ரைவேட்லேயோ இல்லை தனியாக ஆரம்ப சுகாதார நிலையத்திலையோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையோ இந்த இருமல், அடுத்தது காய்ச்சல், தலைவலி, மூக்கில் இருந்து நீர் ஒழுகுதல், இதுதான் காமன் சிம்டம்ஸு. உடல் வலி இது இருக்கும், அப்புறம் கொஞ்சம் டயர்ட்னஸ் இருக்கும். இதுதான் வந்து காமனாக இருக்கக்கூடிய சிம்டம்ஸு. முக்கியமாக வயசானவங்களுக்கு கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் சீரியஸாக இருக்கும். நல்ல ஆரோக்கியமான உடல்கட்டு இருக்கிறவர்களுக்கு வந்து அந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துவதில்லை. இன்ஃபெக்ஷன் வரும், ஆனால் அது வந்து பெருசாக தாக்கத்தை உண்டாக்காது. சார், இப்போ பொதுவாகவே நம்ம கிராமப்புறங்களையா இருக்கட்டும், இல்லை ஊர்கள் எல்லாம் சளி காய்ச்சல்லாம் போய் மெடிக்கலில் போய் மாத்திரை வாங்குவோம். மாத்திரை வாங்கி போட்டு ஒரு நாளில் சரியாகும், 2 நாள் சரியாகும்னு பார்ப்போம். பெரும்பாலானோர் அதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த வைரஸ் காய்ச்சலை எப்படி சார் கையாளணும்? அதாவது ஒரே அட்வைஸ் வந்து யாரும் வந்து செல்ஃப் மெடிகேஷன் எடுக்கக்கூடாது. அதாவது நமக்கு இந்த காய்ச்சல் தான் இருக்குது, நம்மளே போய் மாத்திரை வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து டிஸ்கரேஜ் பண்ணுறோம். மருத்துவரின் ஆலோசனையின் பேரிலோ அல்லது வந்து மருத்துவமனைகளிலோ சென்று அவர்கள் வந்து மருந்துகள், தேவையான மருந்துகள் எடுத்துக்கலாம். நான் சொல்கிற மாதிரி செல்ஃப் லிமிட்டிங் டிசீஸுங்கிறனால அநேகமாக இது வந்து நல்ல ஆரோக்கியம், அதாவது முதியோர்கள், கர்ப்பிணிகள், குழந்தைகள், வேறு இணை நோய்கள், அதாவது டயபெட்டிஸு, அப்புறம் கேன்சர், இது மாதிரி இருக்கக்கூடியவங்க தவிர மற்ற யாரையும் இது பொதுவாக ரொம்ப தாக்காது. அதனால் ஹோம் ரெமடிஸ் எடுத்துக்கலாம். சுடுதண்ணீர், அப்புறம் வந்து நம்ம மிளகு, இஞ்சி, இது மாதிரி பால், இது மாதிரி ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கலாம். இதையும் மீறி அவங்களுக்கு வந்து சிம்டம்ஸ் 1 நாள் 2 நாள் அல்லது அதிகப்படியாக இருமல் இருக்குது, வேலையை வந்து அது பாதிக்குது அப்படின்னா அவங்க வந்து மருத்துவமனைகளில் சென்று அதுக்குண்டான சிகிச்சைகளை, நம்ம எல்லா மருந்துகளும் இருக்குது, எடுத்துக்கலாம். முக்கியமாக ஆஸ்மா நோய் உள்ளவங்க, அவங்கெல்லாம் வந்து அதனுடைய ஆக்சிஜன் அந்த அளவை வந்து போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கலாம். ஓரளவுக்கு சிலர் வந்து அந்த ஆக்சிஜன் பல்ஸ் ஆக்சிமீட்டருங்கிறத கையிலே வச்சுருக்கலாம். அது ஒரு நமக்கு ஒரு டூல். ஸோ அதை வந்து முடிவு பண்ணிவிட்டு அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது. சார், இந்த வைரஸ் காய்ச்சல் பரவலை கட்டுப்படுத்த பொது சுகாதாரத்துறை சார்பில் என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்கணும் சார்? நம்ம பொதுவாக வந்து சர்வேலன்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். சர்வேலன்ஸ்னால் என்னென்ன அப்படின்னா கண்காணிப்பு, நோய் கண்காணிப்பு. ஆரம்ப சுகாதார நிலையங்கள், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், மெடிக்கல் காலேஜ், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் எல்லாத்துலேயும் வந்து நம்மளுடைய ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸ் போய், அதாவது எத்தனை பேர் இன்றைக்கி பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, எத்தனை பேர் வந்து இதில் வந்து முதியோர்கள், எத்தனை பேர் கர்ப்பிணி தாய்மார்கள், அப்புறம் வந்து யாராவது சீரியஸாக இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்வேலன்ஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இது இல்லாமல் வந்து அவங்களுக்கு வந்து இந்த நம்ம சளி டெஸ்ட்டு பரிசோதனை பண்ணிகிட்ருக்கோம், தொடர்ந்து பண்ணிகிட்ருக்குறோம். புதிதாக ஏதாவது கிருமி பரவுதா அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி வந்து இப்போ நம்ம எல்லாருக்கும், மக்கள் எல்லாத்துக்கும் வந்து இந்த கொரோனாக்கு அப்புறம் நிறைய விழிப்புணர்வு வந்திருக்குது. H1N1 கொரோனா, அதாவது H1N1ங்கிறது நம்ம சொல்கிறது, பட் பன்றி காய்ச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கொரோனா இதெல்லாம் இருக்குதான்னு கூட நம்ம தொடர்ந்து டெஸ்ட் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ ஒரு பர்டிகுலர் பகுதியில் இந்த டெஸ்ட் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம வந்து அந்த இடத்துல வந்து கண்காணிப்பையும் தீவிரப்படுத்தி கட்டுப்பாடு மெஷர்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணுறோம். மெயினாக வந்து மக்களுக்கு வந்து IEC தான், அதாவது மாஸ்க், பாதிக்கப்பட்டவர்கள் மாஸ்க் போட்டுக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து பொதுவாக மக்கள் வந்து ஹேண்ட் வாஷிங், சோப்பு போட்டு கையை கழுவுறது, சுத்தமாக இருக்கிறது. அதுக்கடுத்து இருமல் வரும்பொழுது நம்ம வந்து அடுத்தவர்கள் மீது அந்த இருமல் துளிகள், திவளைகள் படக்கூடாதுங்கிறதுனால நம்ம வந்து சில இது காஃப் எட்டிக்கெட்னு சொல்லுவோம். நம்மளுடைய துணிகள், கர்ச்சீஃபு அல்லது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய துணிகளை வச்சு அந்த இருமல் இது பண்ணிக்கணும். அதுக்கடுத்தது வந்து பாதிக்கப்பட்டவர்கள் மாஸ்க் போட்டுக்கிட்டால் மற்றவர்களுக்கு அது பரவாது. எல்லாரும் மாஸ்க் போடணுங்கிறது ஒரு அத்தியாவசியம் இல்லை. முக்கியமாக வந்து யாரும் வந்து கூட்டமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் செல்வதை, திருமண நிகழ்ச்சிகள், முக்கியமான நிகழ்ச்சிகள் தவிர மார்க்கெட்டு, பிளேசஸ் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணலாம். பர்டிகுலராக முதியவர்கள் வந்து இதை அவாய்ட் பண்ணணும். அத்தியாவசியமன்றி அவங்க வந்து ட்ராவல் பண்ணுறதை தவிர்க்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம சொல்லிகிட்ருக்குறோம். இது போக வந்து மருந்து மாத்திரைகள், நெபுலைசர்ஸ், ஆக்சிஜன் எல்லாம் அவைலபிளாக இருக்காங்கிறத கண்காணிச்சுட்டு வரோம்.